எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளா ஸ்டைலில் அச்சப்பம், தமிழில் அச்சு முறுக்கு, இங்கிலீஷில் ரோஸ் குக்கீஸ் அப்படி எல்லாம் சொல்கிற இந்த ஒரு ஸ்நாக் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக போகணும். 2 டைப்பில் இது செஞ்சு எடுத்துக்கலாம். பாரம்பரியமாக செய்யும்போது ஃபுல்லாக தண்ணி போனதுக்கப்புறம் இந்த அரிசி கிரைண்டரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடுவேன். அந்த அரிசி மாவிலே தேங்காய் பால் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கி தான் அச்சு முறுக்கு செய்யறது. அதுதான் பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு மெத்தடு. இன்றைக்கி இன்னும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக தேங்காய் பால் தான் ஊற்றணும். கட்டியாக இருக்கிற தேங்காய் பால். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தேங்காய் பால் தேவைப்படுது. நான் இப்போ 1.25 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அரிசி மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிருக்கு. 2 கப் அரிசி மாவுக்கு 2 சின்ன முட்டை கூடி சேர்த்துருக்கு. இனிப்புக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை. 1/2 கப் அளவு சர்க்கரை இனிப்பு அச்சு முறுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பால். நான் இப்போ 1.25 கப் எடுத்து வச்சுருக்கு. இந்த அரிசிக்கு 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கு. முதல்ல 1/2 கப் அளவு தேங்காய் பால் மட்டும் ஊற்றி இந்த அரிசி நல்லா ஃபைனாக கொஞ்சம் கூடி தடி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஃபுல்லாக ஒன்றா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். முதல்ல தேங்காய் பால் எல்லாம் ஊற்றிடுச்சு, மாவு லூஸாகி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால முதல்ல கொஞ்சம் கட்டியாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி எப்படி அப்படின்னா தோசை மாவுலேருந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி ஒன்றும் ஆகி போகக்கூடாது. நம்ம அச்சு முறுக்கோட அந்த அச்சு இருக்குது இல்லைங்களா, அது இதுக்குள்ளே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும்போது ஒரு நல்ல லேயர் அதில் கோட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எள்ளு சேர்த்துருக்கு. சில பேர் இதுக்குள்ளே சீரகம் சேர்த்துடுவேன், ஆனால் நான் சீரகம் சேர்க்கலை, எள்ளு மட்டும்தான் சேர்த்துருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்க ஒரு லேயர் கோட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கரெக்டான டேஸ்ட் எப்படின்னா தேங்காய் பால், முட்டை, இந்த அரிசி மாவு இது 3 கலந்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முட்டை இல்லாமல் இது செஞ்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஆனால் இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பவுடர்னும் சேர்க்கறது இல்லை. சேர்த்துருச்சு அப்படின்னா இதோட மனமே மாறி போயிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருக்கு. இந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இதை செஞ்சு எடுக்கிறது. நீங்கள் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இந்த அச்சு முறுக்கோட அச்சு ஓடு வெங்கலம் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வாங்கியிருக்கு. அதுதான் நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒட்டாமல் சீக்கிரம் மாவு கீழே விழுந்துடும். இரும்பு, ஸ்டீலு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரதில்லை. முடிஞ்சால் இந்த வெங்கலத்திலே இந்த ஓடிலே வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருக்கு. நல்லா சூடாகட்டும். மாவு ஒரு ட்ராப் அதுக்குள்ளே ஊற்றி உடனே பொங்கி வந்துருச்சு. எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்குது. தீ மீடியம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற அச்சு இதுக்குள்ளே இதே மாதிரி டிப் பண்ணி எண்ணெய்க்குள்ளே உடனே இதே மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இதே மாதிரி தூக்கிடுச்சு அப்படின்னா அந்த மாவு தனியாக கீழே விழுந்துடும். அச்சு முறுக்கு ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெய்க்குள்ள 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பால், முட்டை இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால சீக்கிரம் கருகிடும். அதனால வறுக்கும்போது தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரம் கருகி போயிடும். அதே மாதிரி இந்த அச்சு எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியே எடுக்கக்கூடாது. வெளியே எடுத்துருச்சு அப்படின்னா 2 நிமிஷம் அந்த எண்ணெய்க்குள்ளே கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சதுக்கு அப்புறம் மட்டும் மாவுக்குள்ளே இதே மாதிரி அமுத்திக்கோங்க. இல்லை இருந்தால் அதில் மாவு ஒட்டாது. நல்ல சூடாக இருக்கணும். நம்ம அச்சு முறுக்கு செஞ்சதுக்கப்புறம் அந்த அச்சு ஓரமாக அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சா போதும்.
ஆனால் என்னோட இந்த சட்டி பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரெண்டும் ஒன்றா போடுறதுக்கான இடம் இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கு. இதே மாதிரி நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே இருந்து எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும். எல்லா அச்சு முறுக்கும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த 2 கப்பு அரிசி மாவில் 40 அச்சு முறுக்கு வரைக்கும் செஞ்செடுக்க முடியும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.